2025ஆம் ஆண்டு நடந்த அதிசயமான சம்பவங்களை நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டோம்டா நேற்று நடந்த சம்பவத்தையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நடந்த முதலாவது அதிசயமான சம்பவம்டா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதை தான் சொல்லுவேன். அந்த அதிசயத்தை தொடர்ந்து தான் மிச்ச எல்லா அதிசயமும் இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது. அப்படியான ஒரு அதிசயமான சம்பவம் தான் நேற்று நடைபெற்றிருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங்கும் சவுத் கொரியாவில் வச்சு, அதுவும் ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரீ ஸ்கெட்யூல் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்படுது. 2 பேரும் கடுமையாக, குறிப்பாக தனியாக இந்த பேச்சுவார்த்தை அல்லது ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகத்தான் அங்கிருந்து வர்ற சர்வதேச தகவல்கள் சொல்லுது. குறிப்பாக நேற்று சவுத் கொரியாவில் நடைபெற்ற அந்த எபெக் மீட்டிங்கில் பங்கு பற்றி அதை முடிச்சுட்டு யுஎஸ்க்கு வெளிக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் சவுத் கொரியா பூசன் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி, அந்த நேரம் தான் சவுத் கொரியாவுக்கு இந்த ஏபெக் மீட்டிங்குக்காக வந்த சைனா அதிபர் ஷி ஜின்பிங்கை அந்த இடத்துல வச்சு சந்திச்சிருக்கார். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்போட தூண்டுதல்ட பேரில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக பின்னால் இருந்து வார ஒரு அதிசய தகவலோ அல்ல ஒரு ஆச்சரியமான தகவலோ சொல்லுது. குறிப்பாக இந்த மீட்டிங் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறார். ஏனெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு 3-4 நாளுக்கு முதல் அந்த ஆசியாவிற்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே டொனால்ட் ட்ரம்ப் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமாக ரஷ்யாவை சீனா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ப்ரெஷர் ஒன்றை கொடுக்கணும், இல்லாத ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுக்கணும், இதற்கு நான் சீனா அதிபருடன் பேசுவேன் என்ற ரீதியில் கருத்தை சொல்லிட்டு தான் அவர் ஆசியாக்கான பயணத்தையே தொடங்கியிருந்தார். அப்படி இருக்கும் நிலையில் தான் எப்படியாவது சீனா அதிபரை சந்தித்து ஆக வேண்டும் என்ற ரீதியில் தான் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இது ஒரு நீண்ட சந்திப்பு, 2 மணி நேரம்ண்டா கிட்டத்தட்ட மிகவும் முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கும் என்றது வெளிப்படையான உண்மை. அதில் முதலாவதாக மிக முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் நடக்கிற இந்த டக் ஆஃப் வார்ன்றே சொல்லலாம். ட்ரேட் டேக்ஸ் தொடர்பான இந்த டக் ஆஃப் வார். அமெரிக்கா எவ்வளவு டேக்ஸ் போடுதோ அதை டபுள் மடங்காக்கி சைனா அமெரிக்காவுக்கு போடுது. அமெரிக்காவோட இந்த ரெசிப்ரோக்கல் டரிஃபை தைரியமாக எதிர்த்து அதை அமெரிக்காவுக்கு ஒரு சவால் விடும் விதமாக டரிஃப் போட்ட ஒரே ஒரு நாடுன்ற சீனாவை தான் சொல்லலாம். நேற்றைய அந்த சந்திப்பும் இதுவரை காலமும் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து வந்த உலக தலைவர்கள் எல்லாரும் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு படி மேலேயும் அவர்கள் ஒரு படி கீழேயும் என்ற ரீதியில் தான் காணப்பட்டார்கள். என்ற டொனால்ட் ட்ரம்ப்பிட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணும் முகமாகத்தான் அவர்கள்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த நேற்றைய சந்திப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல், 2 பேரும் ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்மில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி தான் இருந்தது. அந்த பாடி லாங்குவேஜ் 2 பேரும் சந்திக்கும் போது இருந்த பாடி லாங்குவேஜ் அதைத்தான் சொல்லுது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கூடுதலாக கதைக்கிறார், ஆனால் சீனா அதிபர் அப்படி அமைதியாக இருந்து கொண்டு தலையை மட்டும்தான் ஆட்டி கொண்டிருக்கிறார் அந்த பப்ளிக் சந்திப்பின் போது, அதாவது கைகுலுக்கி வரையேற்ற அந்த சந்திப்பின் போது. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் நேற்று அவங்க பேசினையில் மிக முக்கியமான பேச்சாக இருந்தது இந்த டேரிஃப் டேக்ஸ் சம்பந்தமாக. ஏனெண்டா அமெரிக்கா நவம்பர் 10 தான் இந்த டேக்ஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு டெட்லைனை அனைத்து நாடுகளுக்கும் போட்டிருந்தது. அந்த நிலையில் தான் இப்போ இந்த டேக்ஸ் டேரிஃப் சம்பந்தமாக 2 பேரும் பேசியிருந்ததாகவும் இதை குறைக்கிறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டதாகவும் தான் தகவல் தெரிவிக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு அது ஒரு வெற்றிகரமான சந்திப்பு என்ற ரீதியில் தான் கருத்து தெரிவிச்சிருந்தார். இருந்த போதும் அது எவ்வளவு விதமாக குறைக்கப்படும் என்ற ரீதியில் எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவலும் இன்னும் வர இல்லை. ஆனால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சந்திப்பு என்று தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அடுத்த 2வது விஷயம்தான் இந்த சைனாவில் தான் உலகத்திலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அரிதான, அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் என்று சொல்லுவாங்க, அதில் 70% சைனாவில் தான் இருக்குது. இதால் தான் இந்த சைனாவோட முக்கியத்துவம் உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்கும் இந்த குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் சிஸ்டம் மற்றும் இந்த மினி சிப், மைக்ரோ சிப் என்ற அந்த சிஸ்டங்களை உருவாக்குறதுக்கு அந்த மினரல்ஸ் கட்டாயம் தேவைன்றதால அமெரிக்கா அது தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட்டையும் சைன் வைக்கிறதுக்கு, அல்லாத ஒரு அக்ரிமெண்ட், ஒரு மேலதிகமாக இது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான கோரிக்கையை சீனாவிட்ட வச்சதாகத்தான் தகவல் தெரிவிக்குது. இந்த நிலையில் 3வது மிக முக்கியமான பேசின ஒரு விஷயம்தான் இந்த ஃபென்டனைல் என்ற போதைப்பொருள். குறிப்பாக சைனாவில் அதிகமாக இந்த ஃபென்டனைல் என்ற போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு
அது அமெரிக்கா மற்றும் நோர்த் அமெரிக்கா நாடுகளுக்கு கடத்தப்படுது அல்லது சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுது என்ற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டு ட்ரம்ப் கடந்த காலங்களில் வச்சுருந்தார். ஸோ இது தொடர்பாக அவர் சொல்லியிருந்தவர் இந்த சவுத் அமெரிக்கா குறிப்பாக மெக்சிகோவில் இருந்தும் நோர்த்தில் கனடாக்குள்ளால் இருந்தும் இந்த தரைவழி போர்டருக்குள்ளால் தான் இந்த ஃபென்டனைலானது வந்து கொண்டிருக்குது என்றும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு அதில் ப்ரொடக்ஷனையும் ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தணும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை கடந்த காலத்தில் தெரிவித்து அது தொடர்பாக இன்று அல்ல நேற்று இந்த சீனா அமெரிக்க சந்திப்பின் போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தான் சொல்லப்படுது. அதை தவிர மிக முக்கியமாக ஒன்று கலந்துரையாடப்பட்டிருக்குது இந்த டிக்டாக்கை இப்போ யார் வச்சிருக்கிறன்றதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. டிக்டாக்கை பார்த்திங்கன்னா ஒரு உலகத்திலேயே ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் மற்றும் அதிகமான இளைஞர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆப்புன்ட்டு தான் சொல்லணும். இந்தியாவில் டிக்டாக்கை பேன் செய்திருந்த போதும் இந்தியா தவிர ஒரு பஞ்ச் ஆஃப் கண்ட்ரிஸே சொல்லலாம் டிக்டாக்கை பேன் பண்ணது. கனடாவில் கூட டிக்டாக் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் டிவைசஸில் வந்து டிக்டாக் பாவிக்க இயலாது. அந்த ரீதியிலான ஒரு தடை இருக்குது. நீங்கள் கூட ப்ரைவேட் டிவைஸில் பாவிக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் தடை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கடந்த காலங்களில் ஒரு தகவல் வந்த போதும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டிக்டாக்கை தடை செய்கிறதுல அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஏனெண்டா அவர் எலெக்ஷன் கெம்பெயினே பெருவாரியாக இந்த டிக்டாக்கால் தான் நடந்து தன்னோட இளைஞர்கள் தனக்கு ஓட் போட்டதுக்கு மிக முக்கியமான காரணமும் இந்த டிக்டாக் தான் என்ற ரீதியில் அவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறார். ஸோ அப்படி தான் டொனால்ட் ட்ரம்ப்பே டிக்டாக்கில் இருக்கிறார், அவரும் வீடியோஸ் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஸோ இது இளைஞர்களை ஈர்க்கிற இல்லாட்டி இளைஞர்களை நேரடியாக வெகு விரைவாக கொண்டு செல்கிற ஒரு ஊடகமாக இந்த டிக்டாக் இருக்கிறன்றது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், ட்ரம்ப்புக்கும் தெரியும். அந்த நிலையில் தான் இப்போ டிக்டாக்கை வந்து இப்போ ஓன் பண்ணுறது ஒரு சைனா பேஸ்ட் பேரண்ட் கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனி தான் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற டிக்டாக் எல்லா நாடுகளில் இருக்கிற டேட்டாவையும் கெதர் பண்ணுறதுக்குரிய அக்சஸ் அந்த கம்பெனிக்கு தான் இருக்குது. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்காவில் மட்டும் இந்த டேட்டா அக்சஸ் மற்றும் அந்த ஓனர்ஷிப்பை வந்து ஒரு அமெரிக்கா கம்பெனிக்கு கொடுக்கணுமென்றது தான் இப்பொழுது ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் கோரிக்கை. இது தொடர்பாகவும் ஆனால் இப்போ இருக்கிற இந்த பேரண்ட் கம்பெனி ஷேர்ஸில் 20% அமெரிக்காவுக்குள்ளே வச்சுருக்கலாம், மிச்சம் 80% வந்து அமெரிக்கா சார்ந்த ஒரு கம்பெனிகிட்ட தான் இருக்கணுமென்றதான் இப்போ மிக முக்கியமான கோரிக்கை. அது கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து இந்த சைனா பிரசிடெண்ட்டை சந்திக்க முன்னரே மலேசியாவில் வச்சு இது இந்த டீல் வந்து ஓகே ஆனதாகவும் எதிர்வரும் நாட்கள் அல்லது எதிர்வரும் காலங்களில் இதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த ரீதியிலான ஒரு தகவல் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த டிக்டாக் மட்டுமில்லாமல் இதர இந்த டெக்னாலஜிக்கல் சம்பந்தமான எங்களுக்கே தெரியும், ஏற்கனவே இந்த ஹுவாவே வந்து அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சைனா கம்பெனி. அண்ட் அவங்க டேட்டாவை அக்சஸ் பண்ணுறாங்கன்ற ரீதியில் அமெரிக்கன் சீக்ரெட் டேட்டாஸை அக்சஸ் பண்ணுறாங்கன்ற ரீதியில் அதுக்கு ஒரு பேனும் கொடுத்துருக்குது அமெரிக்கா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த டிக்டாக்கை அமெரிக்காவில் பேன் பண்ண முடியாமல் இருக்குது. ஏனெண்டா அது இளைஞர்கள்ட பாவனையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறபடி அதை வச்சு தாங்க யூஸ் பண்ணலாம்ன்ற ரீதியில் தான் அமெரிக்கா, குறிப்பாக இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படித்தான் யோசிக்குது. ஸோ அப்படி இருந்த போதும் இதை விட ஒரு முக்கியமான விஷயமும் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று அந்த சோயாபீன் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற பெரும்பாலான இந்த சோயாபீன் உணவு, அந்த சோயாபீன் ஒரு பிளான்ட் ப்ரோட்டீன்ன்றே சொல்லலாம், அதை வந்து குறிப்பாக அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது சீனாவுக்கு தான். இருந்த போதும் இந்த அமெரிக்கா சீனாவுக்கு இடையில் நடைபெற இந்த மறைமுக கோல்டு வாரில் வந்து அந்த அமெரிக்காட்டிலிருந்து வாங்குறத வந்து சீனா கடுமையாக குறைச்சி கொண்டு வந்திருந்து. இந்த நிலையில் தான் நேற்று இந்த பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட ஒரு 25 மில்லியன் டன் அளவான சோயாபீன்ஸை எதிர்வரும் 3 வருடங்களில் அமெரிக்காட்டிலிருந்து வாங்குறதுக்கு சைனா, அதாவது ஷி ஜின்பிங் ஒரு வாய்மொழி மூல உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறதா தான் இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. ஆனால் இவை அனைத்துமே உத்தியோகபூர்வமாக எதுலேயும் சொல்லப்படலை, உத்தியோகபூர்வமாக யாருமே சொல்லலை. இந்த நிலையில் இந்த ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அது தொடர்பான விடயங்கள் மட்டும் ரகசியமாக வைத்திருக்கப்படுது. ஏனென்றால் அது தொடர்பான விவரங்கள் இன்னும் எங்கேயும் வெளியாக இல்லை. என்ன பேசினவங்க, என்ன விதமான கோரிக்கை ட்ரம்ப் வச்சவர், அதற்கு சீனாதிபர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தவர் என்றதெல்லாம் வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபூர்வமாகவும் ஒரு மர்மமாகவும் தான் இருக்குது. இன்னும் 2 பேரும் பேசினவங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அமெரிக்காவை விட சீனாவும் ரஷ்யாவும் ஒரு நல்ல நட்பில் இருக்குது. ரஷ்யாவோட நட்பை சீனா விட விரும்பாது எப்பொழுதும். அப்போ தான் இந்த ட்ரம்ப் இருக்கிறதால தான் இந்த பேச்சுவார்த்தையாவது நடக்குது. ட்ரம்ப் தவிர வேறு யாரும் ஒரு பிரசிடென்ட்னு தான் இந்த பேச்சுவார்த்தைக்கே வாய்ப்பு இல்லை தான். ஸோ அப்படி இருக்கும் நிலையில் தான் இந்த மிக முக்கியமாக இந்த 4-5 திட்டங்கள் தான் 2 பேர் நேற்று கலந்துரையாடினதாக சொல்லப்படுது.
இருந்தபோதும் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ட்ரம்ப் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேச்சுவார்த்தை, ஷி ஜின்பிங் ஒரு குட் பர்சன், ஒரு ஃபென்டாஸ்டிக் மேன், எல்லாமே நல்ல ப்ரொடக்டிவாக தான் முடிஞ்சதுன்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று போயிருக்கிறார். இப்போ அமெரிக்காவில் வந்ததுக்கு பிறகு இன்று நாளையெல்லாம் ஹலோவின் ஹாலிடேஸ். ஸோ அநேகமாக திங்கட்கிழமை இது தொடர்பான முழு விவரங்களும் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுண்டு. ஏனென்றால் சைனா எப்பொழுதுமே அமெரிக்காவை தன்னுடைய நண்பனாக பார்க்காது, அமெரிக்காவும் அதே நிலைமை தான். ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு தேவை இருக்குது, சைனாட சைனாட நட்புன்ற அமெரிக்காவுக்கு தேவை இருக்குது. இந்த ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்கும் தன்னோட வர்த்தகத்தை விரிவுபடுத்துறதுக்கும் அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் சைனா ஒரு பிகர் மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸில் அமெரிக்காவுக்கும் தேவைப்படுதுன்றது ட்ரம்ப்புக்கும் தெரியும், எந்த அமெரிக்க அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. மிக முக்கியமான பேச்சுவார்த்தை தான். இருந்த போதும் இது அடுத்த கட்டத்துக்கு போகுமாண்டா ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இந்த 2 பேரும் சந்திச்சிருக்காங்கன்றது மட்டும்தான் ஒரு வெளிப்படையான உண்மை. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இன்னும் பல அடிகளை தாண்டி செல்லணும், பல தடைகளை தாண்டி செல்லணும்ன்றது தான் ஒரு வெளிப்படையான உண்மை. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.